ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமநாதபுரம் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் இவ்வரசு ஏற்பட்ட பிறகு 2 பயன்பாடு இல்லாமல் இருந்த அறைகளிலிருந்து 308 ஓலைச்சுவடி கட்டுகள் கண்டறியப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ஓலைச்சுவடிகள் என்பது 25,543 ஓலைச்சுவடிகள். அந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பு என்பது 6 கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அவர் தலைமையிலே இந்து சமய அறநிலையத்துறையுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தின் தலைமை பொறுப்பை வகிக்கின்ற பொழுது அவர் கூறிய ஆலோசனையின்படி கிட்டத்தட்ட 1054 திருக்கோயில்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 52 திருக்கோயில்களில் ஓலைச்சுவடிகள், இலக்கிய ஓலைச்சுவடிகள், மருத்துவ குணம் பொருந்திய ஓலைச்சுவடிகள், பட்டயங்கள், வெள்ளி, தங்கம் மற்றும் ஐம்பொன்களான பட்டயங்கள் என்று 52 திருக்கோயில்களில் சுமார் 1,07,000 ஆவணங்களை கண்டறியப்பட்டு 6 கட்டங்களாக அதை பிரித்து தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றோம். சொல்ல வேண்டுமென்றால் உலக அளவிலே தமிழர்களுடைய 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அவருடைய பாரம்பரியத்தை பறைசாற்றிய கீழடியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் இந்த ஓலைச்சுவடி பாதுகாப்பிலே தனி அக்கறை கொண்டு செயல்பட்டு வருகின்றார் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டிற்கும் ராமநாதபுரத்திற்கும் உள்ள தொடர்புகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மிக தொன்மையான ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து நவீனப்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் பணியாற்றக்கூடிய காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்ற பல்வேறு அங்க பணியாளர்களுக்கு குடியிருப்புவதற்காக போதுமான கட்டிட வசதிகள் இல்லை. புதிய கட்டிட வசதிகள் அமைத்து தர முடியுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்திலே நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, கேளாமல் கொடுக்கின்ற அரசு, கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற அரசு ஒன்று உண்டென்றால் அது எங்கள் முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிடர் மாடல் அரசு என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே அந்த திருக்கோயிலுக்கு நிரந்தர பணியாளர் என்பது 128 பேர். ஏற்கனவே இருக்கின்ற 20 குடியிருப்புகளை முழுவதுமாக பழுது நீக்கி தற்போது பயன்பாட்டில் இருக்கின்றன. கூடுதலாக 7,50,00,000 ரூபாய் செலவில் ஒரு 18 குடியிருப்புகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணிகள் துவக்குகின்ற சூழல் இருக்கின்றது. கூடுதலாக இன்னும் தேவை அறிந்து 24 குடியிருப்புகள் சுமார் 14 கோடி ரூபாய் செலவிலே ஏற்பாடு செய்வதற்குண்டான பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் 106 கோடி ரூபாய் செலவில் 500 அலுவலக ஊழியர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் என்று வீடுகள் கட்டுகின்ற திட்டத்தை ஏற்படுத்தி அந்த பணிகளையும் விரைவாக நிறைவேற்றி அதில் 80% பணிகளை 2025ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அர்ச்சகர்களையும் திருக்கோயில் பணியாளர்களும் அவருடைய நலத்தை பேணி காக்கின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு இந்த திட்டம் ஒரு எடுத்துக்காட்டு. மாண்புமிகு உறுப்பினர் முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்களும் வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். அந்த பகுதி மக்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்புலானியில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் உள்ளது. இந்த ஆலயம் என்பது மிக பழமையான, ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் 108 திவ்ய பிரதேசங்களில் 44வது திவ்ய பிரதேசமாக இருக்கின்றது. திருமங்கை ஆழ்வார் அவர்களால் பாடல் பெற்ற தலம். இங்கு 2017 இந்த கோயிலை குடமுழுக்கு நடத்தினார்கள். அதற்கு பின்னால் கற்களால் ஆன கர்த்தூன்கள், மண்களான சிற்பங்கள் மிகவும் காற்றின் அரிப்பால் பழுதடைந்திருக்கின்றது. மீண்டும் திருப்பணியை தொடங்கி வரக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசில் குடமுழுக்கு மற்றும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்புலானி ஆதி ஜெகதீஸ்வரர் ஆலயம் என்பது 7 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடத்தப்பட்டது உண்மை.
கடலில் அருகே உள்ளதால், கடல் காட்டினால் அது மண்ணால் ஆன சிற்பம் என்பதால் சிதலமடைந்திருப்பதும் உண்மை. இதை துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் 8,54,00,000 ரூபாய் செலவில் அதற்கு திருப்பணி மேற்கொள்வதற்கு மண்டல குழு, மாநில குழு, SLC ஆகிய 3 குழுக்களிலும் தற்போது அனுமதி பெறப்பட்டு ஒப்பந்தம் கோரப்படுகிற நிலையில் இருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நம் முன்னோர்கள் உருவாக்கி தந்த இந்த திருக்கோயிலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து சமய அறநிலைத்துறை வரலாற்றிலே இதுவரையில் இல்லாத அளவிற்கு அரசின் சார்பில் 300 கோடி ரூபாயை மானியமாக வழங்கிய அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் 274 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இதுவரையில் 37 கோயில்கள் திருப்பணி முழுமையாக முடிவுற்றிருக்கின்றது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டும் என்றால், உலக நிறுவனமான யுனெஸ்கோ நிறுவனத்திலிருந்து நம்முடைய கும்பகோணத்திலே அமைந்திருக்கின்ற ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு யுனெஸ்கோ விருது இந்த ஆட்சியில்தான் இந்த 2024ஆம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த மன்றத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தூரித நடவடிக்கைகளால் 300 கோடி அரசு என்றால் அதில் 142 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்களும் வந்திருக்கின்றார்கள் என்பதை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னர்கள் காலத்து பொக்கிஷங்களையும் பாதுகாக்கின்ற மாமன்னனாக எங்கள் முதல்வர் அவர்கள் இந்து சமய நடவடிக்கை எடுப்பதற்கு இது ஒரு உதாரணம்.